நான் இன்னைக்கு செய்ய போகிறது பீட்ரூட் சாதம். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் கொடுத்து விடலாம். அதே மாதிரி இது வந்து அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கும் இதை வந்து அதிகமாக கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ கொடுக்கலாம். பீட்ரூட் வந்து நான் கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். பீட்ரூட் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட் வந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதை வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதுக்கு வந்து ஒரு 6 முந்திரி எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். உடச்சி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு, தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து நான் 200 சாதத்தை வந்து வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த உதிரி உதிரியாக வரும். நீங்கள் ஒரு வேளை வந்து ஏன்னா நம்ம கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா கூட என்ன பண்ணலான்னா, இந்த ரைஸில் வந்து லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு நல்லா உதிரி உதிரியாக பண்ணிவிட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயை வச்சுட்டோம். ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம பச்சை மிளகாய், முந்திரி, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா இது வெந்ததும் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகிருக்கு. நம்ம வந்து சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு. நம்ம சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாதத்தை உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிரும். இப்போ பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இன்னுமே நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கலருங்க. எல்லாம் அந்த சாதத்தில் ஃபுல்லாக கலர் ஏறிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டோன்னா அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பீட்ரூட் சாதம். நான் பீட்ரூட் சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.